ஹாய் கைஸ், இது உங்கள் சினி ரெயின்போ. இன்னைக்கான சினிமா லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். கேஜிஎஃப் கேஸ் நயன்தாரா நடிக்கும் படத்திற்கு வந்த சிக்கல், அதிரடி காட்டிய அரசு. கன்னட திரையுலகில் பிரபலமான நடிகராக இருந்த கேஸ் கேஜிஎஃப் படத்தின் மூலம் உலகளவில் பிரபலமானார். இதற்கு முன் ஏராளமான படங்களில் இவர் நடித்திருந்தாலும் கேஜிஎஃப் படம் தான் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இதைத் தொடர்ந்து வெளிவந்த இந்த படத்தின் 2ஆம் பாகம் மாபெரும் வெற்றி அடைந்தது. உலகளவில் 1200 கோடிக்கு மேல் வசூல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கேஜிஎஃப் கேஸ் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தை கீது மோகன்தாஸ் இயக்கி வருகின்றார். நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹீமா குரேசி ஆகிய முக்கிய நடிகர்களும் நடித்து வருகின்றார்கள். சமீபத்தில் இந்த படத்தின் டீசர் வெளிவந்து இணையதளத்தில் வைரலானது. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது கர்நாடகாவில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் படப்பிடிப்பின் போது பெங்களூரில் உள்ள வனப்பகுதியில் நூற்றுக்கணக்கான மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதன் அடிப்படையில் விளக்கம் கேட்டு படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு கர்நாடக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள். அரசு அனுப்பியிருக்கும் இந்த நோட்டீஸுக்கு படக்குழு அளிக்கும் பதிலை வைத்துதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. வில்லன் நடிகர் திடீர் மரணம், காரணம் என்ன? அதிர்ச்சியில் திரையுலகம். திரையுலகில் வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமானவர் தெலுங்கு நடிகர் விஜய ரங்கராஜ் எனப்படுகின்ற ராஜ்குமார். இவர் தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளிவந்த பைரவ தீபம் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். இதன் பின் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த விஜய ரங்கராஜுக்கு வியட்நாம் காலனி எனும் படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. இதன் மூலம் மலையாளத்திலும் பிரபலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல்வேறு மொழிகளில் நடித்து வந்துள்ள இவர் சமீபத்தில் ஹைதராபாத்தில் படப்பிடிப்பில் நடந்த விபத்தில் காயமடைந்துள்ளார். இதன் மீது சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்திருக்கின்றாராம். இவருக்கு 70 வயது. அத்துடன் இவருக்கு 2 மகள்களும் இருக்கின்றார்கள். இவருடைய மரணம் திரையுலகிற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திரையுலகினர் தங்களது இரங்கலையும் தெரிவித்து வருகின்றார்கள். ஜெயிலர் 2வில் நடந்தது ரஜினியின் டூப் என வந்த ட்ரோல், சன் பிக்சர் கொடுத்த பதிலடி. சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அடுத்த படமான ஜெயிலர் 2 படத்தின் ப்ரோமோ வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வீடியோ மூலமாக தான் படத்தின் அறிவிப்பை சன் பிக்சர் வெளியிட்டிருந்தது. அந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் ஒரு தரப்பினர் அதில் ரஜினி நடிக்கவில்லை, டூப் பயன்படுத்தி ஷூட்டிங் நடத்தி இருக்கின்றார்கள் என ட்ரோல் செய்தனர். ரஜினி ஒரே ஒரு காட்சியில் இறுதியில் மட்டும் வந்து நடித்திருக்கின்றார் என்றும் விமர்சித்தனர். மேக்கிங் வீடியோவை பொறுத்தவரையில் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் தற்போது சன் பிக்சர் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டிருக்கின்றது. ரஜினி தான் மொத்த காட்சிகளிலும் நடித்தார் என்பதை காட்டும் வகையில் அந்த வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். பிரதீப் ரங்கநாதனின் LIK திரைப்படம் எப்போது ரிலீஸ் தெரியுமா? லேட்டஸ்ட் அப்டேட் இதோ. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வருகின்ற நடிகர்களில் ஒருவர் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இயக்குநராக இருந்த இவர் முழு நேர நடிகராகவே மாறிவிட்டார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் LIK மற்றும் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் ஆகிய படங்களில் நடித்து முடித்துள்ளார். இதில் டிராகன் திரைப்படம் வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி வெளிவர உள்ளது. விக்னேஷ் சிவன் இயக்கி வருகின்ற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் கீர்த்தி செட்டி கதாநாயகியாக நடிக்க SJ சூர்யா வில்லனாக நடிக்கின்றார். மேலும் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதனின் தந்தை கதாபாத்திரத்திலும் அரசியல்வாதியும் நடிகருமான சீமான் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கின்றாராம். 7 ஸ்கிரீன் லலித்குமார் இந்த படத்தை தயாரித்திருக்கின்றார். படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் வருகின்ற மே மாதம் 16ஆம் தேதி இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்தும் சினி தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.